ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ராகி லட்டு. கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ராகி லட்டில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்லையுமே ஹை ப்ரோட்டீன் நியூட்ரிஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஆட் பண்ணக்கூடிய எள்ளு, வேர்க்கடலை, பால், இது எல்லாமே சத்தானது. ராகி மாவு 300 கிராம் எடுத்துருக்கோம். 100 கிராம் எடுத்துக்கலாம், 150 கிராம் டு 200 கிராம் கூட எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளவு ஸ்வீட் சாப்பிடுவோமோ அதை பொறுத்தது. தேங்காய் துருவல் ஃப்ரை பண்ணி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். எள்ளு, இது நான் இப்போ கருப்பெல் எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. நீங்கள் வேணால் வெள்ளை எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு தேவையான அளவு, வேணும்னா முந்திரி பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது இல்லாமலும் நம்ம பண்ணலாம். பெரியவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, முந்திரி பருப்பு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். கடலை 1 கப் அதே போல் எடுத்து வச்சுருக்கேன். நெய் 1/2 கப்பு, பால் 1/2 கப்பு, அவ்வளோதான் தேவையான பொருட்கள். முந்திரி பருப்பை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லைட்டாக ப்ரௌனிஷ் எடுத்துடலாம். வறுத்த நிலக்கடலைப்பருப்பு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். இதை லைட்டாக நெய்யில் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இறக்கிடலாம் அடுப்பில். இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு, வெல்லத்துக்கு அதிகம் நம்ம தண்ணி விட, வெல்லம் மூங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டால் போதும் காய்ச்சலுக்கு. அவ்வளோதான். இது கரையிற அளவு மட்டும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். இதுக்கு இந்த கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சா போதும். கரையிற அளவு நம்ம வெயிட் பண்ணி இந்த வெல்லத்தை காய்ச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். லோ ஃப்ளேமில் வைக்கணும். பாருங்கள், பாகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சிட்டே வருது. இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி லிக்விட் ஆகிறது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இது இந்த உருண்டையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கால்சியம் பவர் அதிகம் ராகி மாவுக்கு. இப்போல்லாம் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைய கால்சியம் சத்து கிடையாது. 40 ஏஜுக்கு மேலெல்லாம் ஆனால் கால்சியம் சத்து சுத்தமாக இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் இருக்கிறதில்ல. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர சாப்பிட்லாம். டெய்லி ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் 2 உருண்டை கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு உணவு. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். நம்ம இப்போ வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை கொஞ்சமாக விட்டுட்டு, இந்த நெய்யை கொஞ்சமாக விட்டுக்கலாம். மாவை போட்டாச்சு. கொஞ்சம் பக்குவமாக கரெக்டாக கிளறணும். பக்குவம் தவறிச்சுன்னா லைட்டாக மாவு கசப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஈவனாக கிளறிடுங்க. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. நம்ம போடையில் இருந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் உங்களுக்கே நல்லா சேஞ்சஸ் தெரியும். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா அதை மறுபடியும் ஈவனாக கிளறிடுவாங்க. ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம், அதே கொஞ்சம் நல்லா ஈவனாக கிளறிக்கோங்க. பாருங்கள், தேங்காய் துருவல் போட்டோம், நல்லா கிளறியாச்சு. எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு. இது சரியான பக்குவம். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க அந்த பாகு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக ஊற்றி அப்படியே மைல்டாக கிளறிடுவோம். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று கரெக்டாக ஈவனாக கிளற முடியும். பாருங்கள், ஒன்றோட ஒன்று அப்படியே கிளறிட்டே வருது. ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டோம். இப்போ இதை அப்படியே சிம்மில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைக்கணும்னு அரைச்சிட்டு வந்துடலாம். லட்டு பிடிக்கிறது தான் நல்லாயிருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ராகி மாவு எல்லாம் ஒன்றோட ஒன்று ஈவன் ஆயிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கரகரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலக்கி வச்சுக்கணும் போட்டு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்க போகும்போது லைட்டாக பாலை சூடு பண்ணி ஊற்றிடலாம். நான் சுட தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட்டாக தான் ஊற்றலாம். ஊற்றிட்டு மைல்டாக கொஞ்சம் ஆற வச்சு கொண்டு யூஸ் பண்ணால் ராகி லட்டு ரெடி. இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அலைகிடுச்சு. அந்த பால் எடுத்து இல்லையா, கலந்துக்கலாம். பால் வேணும்னா ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பால் ஊற்றி குடிச்சிக்கலான்னு இருக்கேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் ஆனால் சூடு பண்ணி ஊற்றுங்க. ஆறின பால் ஊற்றினா நல்லா இருக்காது. பாருங்க, எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆரவும் அப்படியே உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. உருண்டை பிடிச்சிடலாம். பிடிச்சாச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பால் மருத்துவம் கூட கொஞ்சம் சூடு பண்ணி அதில் ஊற்றி, இந்த மாவில் ஊற்றி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பால் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம்.